ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தியரம் தேவனின்ஸ் தியரம். இப்போது தேவனின்ஸ் தியரத்தை எதுக்காக நம்ம முக்கியமாக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது காரணத்தை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவனின்ஸ் தியரத்தை என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்க்கலாம். இப்போ 2 லூப்புக்கு மேலே இருக்கிற எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் ஆர்எல், அதாவது லோடு கரண்ட்டு, அந்த லோடு ரெசிஸ்டன்ஸ் வழியாக செல்கிற அந்த லோடு கரண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் தேவனின்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணும்போது அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதாவது 2 லூப்புக்கு மேலே உள்ள அந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் அந்த லோடு கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு கால்குலேஷன் நம்ம போட வேண்டியிருக்கும். ஆனால் தேவனின்ஸ் தியரத்தை நம்ம யூஸ் பண்ணும்போது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ தேவனின்ஸ் தியரத்தில் கொடுத்துருக்க ஆக்டிவ் எலமெண்ட்டு அந்த 2 டெர்மினலுக்கு இடையில் இருக்கக்கூடிய சமமான வோல்டேஜ் சோர்ஸு VTHையும் அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸு RTHையும் அது இருக்கிற மாதிரி நம்ம அந்த சர்க்கியூட்டை மாற்றி அமைச்சிக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் VTH RTH வச்சுக்கிட்டு ஓம்ஸ் லா மூலமாக அந்த லோடு கரண்ட்டை நம்ம ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுதான் நம்ம தேவனின்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம். இப்போ நார்மலாக தேவனின்ஸ் தியரத்தை என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ நார்மலாக ஒரு லீனியர் சர்க்கியூட் இருக்குது. அந்த லீனியர் சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய அந்த ஏபி அப்படிங்கிற அந்த 2 பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு வோல்டேஜ் சோர்ஸு ஒரு தேவனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் மூலயமா அந்த சர்க்கியூட்டை மாற்றி அமைக்கிறோம். இப்படி மாற்றி அமைச்சு இந்த ஓப்பன் சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய இந்த வோல்டேஜையும் அதே சமயம் அந்த லோடு கரண்ட்டு, நமக்கு தேவையான லோடு கரண்ட்டையும் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ V0 அப்படிங்கிறது ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ், அதாவது ஏபி அப்படிங்கிற டெர்மினலோட ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ் V0. இப்போ RTH அப்படிங்கிறது தேவனின்ஸ் லுக்கிங் பேக் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் A அண்ட் B. நம்ம இந்த சர்க்கியூட் லீனியர் சர்க்கியூட்டை இப்போ தேவனின்ஸ் தியரத்துக்காக நம்ம மாற்றிருக்க சர்க்கியூட்டு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம தேவனின்ஸ் தியரத்தில் பயன்படுத்தக்கூடிய இந்த ப்ரொசீஜர், தேவனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்கியூட்டை நம்ம எப்படி நம்ம அதை ஷார்ட் பண்ணுறோம், சுருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. இப்போ முதல்ல என்ன பண்ணணும், முதல்ல லோடை ரிமூவ் பண்ணணும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும், ஒரு ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜை கண்டுபிடிக்கணும். அந்த லோடை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜை கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்தது எல்லா வோல்டேஜ் சோர்ஸையும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸால் ரீப்ளேஸ் பண்ணணும், மாற்றணும். அதாவது எல்லா வோல்டேஜ் சோர்ஸையும் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை வச்சு நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணணும். அதுக்கடுத்தது இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை வச்சு ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் தேவனின்ஸ் லுக்கிங் பேக் ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணணும், அதாவது RTHஐ நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், இருக்கிற என்டையர் நெட்வொர்க்கில் ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ் V0 அது கூட என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேவனின்ஸ் ரெசிஸ்டன்ஸை அந்த V0க்கு சீரியஸாக கனெக்ட் பண்ணி இந்த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ், அந்த தேவனின்ஸ் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸை V0க்கு சீரியஸாக கனெக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும், லோடு ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி ரிமூவ் பண்ண அந்த லோடு ரெசிஸ்டன்ஸை இப்போது அந்த லோடு இருக்கக்கூடிய இடத்துல திரும்ப கனெக்ட் பண்ணணும். திரும்ப கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த சர்க்கியூட்டில் V0 இருக்கும், RTH இருக்கும், அதுக்கப்புறம் அந்த லோடு ரெசிஸ்டன்ஸ் RL இருக்கும். இப்போ நம்ம ஃபைனலாக கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, இந்த RL வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு. இப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கான இந்த ஃபார்முலா தான் இங்கே ஃபைனலாக நம்ம இந்த தேவனின்ஸ் தியரம் மூலயமா கண்டுபிடிக்கிறோம். இப்போ IL V0 அப்படிங்கிறது ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ், RTH அப்படிங்கிறது அந்த தேவனின்ஸ் இந்த லுக்கிங் பேக் ரெசிஸ்டன்ஸ், RLங்கிறது லோடு ரெசிஸ்டன்ஸ். இப்போ இந்த ஃபார்முலா மூலயமா நமக்கு தேவையான அந்த லோடு கரண்ட்டை கண்டுபிடிக்கலாம். இப்போ முக்கியமாக நம்ம இந்த தேவனின்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணுறதுக்காக காரணம், 2 லூப்புக்கு மேலே போனாக்கா அந்த கால்குலேஷன் போகிறது நம்ம ரொம்ப கஷ்டம், அதில் லோடு கரண்ட்டை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால இந்த தேவனின்ஸ் தியரம் மூலயமா நம்ம ஈஸியாக அந்த லோடு கரண்ட்டை கண்டுபிடிக்கிறோம். ஓகே வியூவர்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் எப்படி இதை நம்ம இந்த தேவனின்ஸ் தியரத்தை ஒரு ப்ராப்ளத்தில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஓகே வியூவர்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், புரிஞ்சிருந்ததுன்னா மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.